அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளிகிறா பாண்டியன். தேலும் ஆமையும் நண்பர்களாக நட்பு கொண்டாடின. தேல் ஆமையை பார்த்து, ஆமையே, எனக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது, நான் உன் மீது ஏறி உட்கார்ந்து கொள்கிறேன், நீருள்ள இடத்திற்கு என்னை அழைத்துச் செல் என்றது. ஆமை, நீ அடிக்கடி கொற்ற ஆளாச்சே, என் மீது ஏறி உட்கார்ந்த பிறகு என்னை கொட்டாதே என்றது. தேல், கண்டிப்பாக நான் உன்னை கொட்ட மாட்டேன் என்று ஒத்துக்கொண்டது. இருவரும் புறப்பட்டார்கள். ஆமை குளத்தில் உள்ள நீரை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. தேலை மறந்தது, நீருக்குள் பாய்ந்தது. தேல் ஆமையை மறந்தது, ஆமையின் தலையில் பொட்டென்று கொட்டியது. ஆமை நீருக்கு அடியில் விஷம் தாங்காமல் இறந்தது. தேல் நீரில் மூச்சு தாங்க முடியாமல் மிதந்து இறந்தது. இப்படித்தான் இரண்டு நண்பர்கள் உயிருக்கு உயிராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். உனக்கு ஆபத்து நேரும் காலத்தில் நான் உனக்கு உதவி செய்கிறேன், எனக்கு ஆபத்து வரும் காலத்தில் நீ எனக்கு உதவி செய், ஒருவருக்கு ஒருவர் ஆபத்து வரும் காலத்தில் உதவி செய்து கொள்வோம் என்று முடிவு செய்தார்கள். இருவரும் நடைப்பயணமாக ஊர் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். இடையில் நதி ஒன்றை பார்த்தார்கள். அதில் இருவரும் குளிக்க ஆசைப்பட்டார்கள். ஒரு நண்பன் முதலில் நதியில் இறங்கினான். மெதுவாக நீருக்குள் காலடி வைத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக நீரில் இறங்கினான். கடைசியில் நீரின் ஆழத்திற்கு சென்று விட்டான். அங்கே நீர் ஆழம் தாங்க முடியாமல் நீரில் சிக்கிக்கொண்டு நீரில் தத்தளித்தான். என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று கரையில் இருந்த நண்பனை பார்த்து அழைத்தான். உடனே அவனை காப்பாற்றுவதற்காக கரையில் இருந்த நண்பன் உடனே அவனும் நீருக்குள் குதித்தான். நீச்சல் தெரியாத நண்பன் தண்ணீரில் சிக்கிக்கொண்டு தத்தளிக்கிறான் என்பதற்காக நீச்சல் தெரியாத நண்பன் காப்பாற்ற நீருக்குள் குதிக்கலாமா? நீச்சல் தெரியாத நண்பனை காப்பாற்றுவதற்காக நீச்சல் தெரியாத நண்பன் தண்ணீரில் குதிக்கலாமா? இது எம்மும் பெரிய ஆபத்தான செயல். எனவே கூடா நட்பு கேடாய் முடியும். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு இது சிறந்த உதாரணம் அல்லவா? இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.